இன்னைக்கு நாங்க ஒவ்வொரு பொண்ணும் நாங்க செத்து 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 பொழைச்சிட்டு இருக்கோம். நரகம்னா என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? நான் என்ன தப்பு பண்ணேன்? எனக்கு ஏன் இந்த கணவன்ற ஒரு துணை இல்ல? நான் என்ன தப்பு பண்ணேன்? குடிச்சது அவன் தப்பு, குடும்பத்தை காப்பாத்தாம விட்டது அவன் தப்பு, எனக்கு குழந்தைங்களை கொடுத்தது அவன் தப்பு. நான் ரெஸ்பான்சிபிலிட்டியா இருக்கேன், நான் பொறுமையோட இருக்கேன், நான் வழியை தாங்கிக்கிறேன். ஆனா நான் வழியை அனுபவிச்சுட்டே இருக்கேன் வாழ்க்கை ஃபுல்லா. இப்போ உங்களை பார்த்தா ஆவுடையப்பன், ஓகே ரைட், அவ்வளவுதான் விட்டுருவாங்க. உங்க மனைவி பத்தி யாராவது கேட்பாங்களா? கேட்க மாட்டாங்க. நான் எங்க போனாலும் என் கணவனை பத்தி கேக்குறாங்க, என் குழந்தைங்க கிட்ட கேக்குறாங்க, அப்பா யாரு, உங்க ஹஸ்பண்ட் என்ன பண்றாரு, எல்லாமே கேட்டு சாவடிப்பானுங்க சார். பக்கா செல்ஃபிஸ் ஆண்கள். அவங்க எப்படி இனிஷியேட்டிவ் பண்ணுவாங்க? காலையில டீ வச்சு கொடுக்கணுமே, காலையில சாப்பிடணுமே, பிள்ளைக்கு ஆள் தெரியணுமே, வீடு சுத்தம் பண்ணணுமே, வாசல் தெளிச்சு கோலம் போடணுமே, மாமியார பாத்துக்கணுமே, மாமனார பாத்துக்கணுமே, சட்டையை அயன் பண்ணி கொடுக்கணுமே, குடுகுடுன்னு ஓடி போய் வாங்கிட்டு வந்து எல்லாத்தையும் செஞ்சு வைக்கணுமே. அவன் எப்படி சார் எனக்கு டைவர்ஸ் வேணும்னு கேட்பான்? அவனுக்குதான் ஒரு அடிமை சிக்கிருச்சே. நான் சொல்றது எல்லா ஆண்களுமே கெட்டவங்க. அந்த அம்மா சொன்ன மாதிரி புனிதவதியான நம்மளால பேச முடியாது. எல்லா ஆண்களையும் நான் வந்து பொய்ன்னு சொல்லவும் முடியாது. அதே நல்ல ஆண்களாலதான் நாங்க இன்னி வரைக்கும் மரியாதையோட கௌரவத்தோட வாழ்ந்துட்டு இருக்கோம். இவங்களோட மன வேதனை எனக்கு புரியுது, ஆனா எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. தயவு செய்து கல்யாணம் பண்ணீங்கன்னா உங்க வைஃபையும் பிள்ளைங்களையும் ஃபேமிலியும் நல்லா பாத்துக்குங்க. இல்லையா கல்யாணமே பண்ணாம தனியா உங்களோட சந்தோஷம் தான் முக்கியம் சொல்லிட்டு வாழ்ந்துட்டு போயிடுங்க. ஏன்னா யாருக்கும் எந்த பிரச்சனையும் இருக்காது. எனக்கு குடிதான் முக்கியம்னா தயவு செய்து கல்யாணம் பண்ணாதீங்க.